ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள். பரம்பொருளின் கருணையினால் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். இந்த வலைதள ஊடகத்தின் வழியாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பெயர்ச்சி. பொதுவாகவே ஜோதிடத்தில் நவ கிரகங்கள் இருந்தாலும் கூட சில கிரகங்களுக்கு மட்டுமே அதிக ஆளுமை காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியை கடப்பதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் சனி, அதனை அடுத்து ராகு கேது, அதனை அடுத்து குரு பொதுவாக ஒரு ராசியை கடப்பதற்கு ஓராண்டு காலம் எடுத்துக்கொள்வார். அந்த ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்ற அந்த ஒரு நாளையே நாம் குரு பெயர்ச்சி எனவும், அந்த குரு பெயர்ச்சி ஏன் இத்தனை கிரகங்கள் இருக்கின்ற பொழுது, சனி இருக்கின்றார், ராகு கேதுக்கள் இருக்கின்றார், சூரியன் இந்த ஜோதிடத்தினுடைய மூலவன், அவன் இல்லாவிட்டால் இந்த நவ கிரகங்களுக்கு ஒளி இல்லை, ஜோதிடமே இல்லை. இவ்வாறாக நவ கிரகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் இந்த குரு பெயர்ச்சிக்கு மட்டும் படித்தவர்கள் முதல் பாமரர் வரை ஜோதிட ஞானம் பெற்ற எவரானாலும் குரு பெயர்ச்சியை பொதுவாக எதிர்நோக்கி காத்திருப்பதும், குரு பெயர்ச்சி வந்தாலே ஒரு மகிழ்ச்சி தமிழக மக்கள் மட்டும் அன்றி உலக மக்களிடையேவும் காணப்படுவது ஒரு மிக மிக நாம் கண்கூடாக பார்க்கின்ற ஒரு விஷயமாகும். ஏன் அப்படி என்ன சிறப்பு இந்த குரு பகவானுக்கு? நவ கிரகங்களில் 9 கிரகங்கள் இருந்தாலும் கூட இந்த குரு பகவானே முழு முதற் சுபர் என்று கூறப்படுகின்றார். இந்த நவ கிரகங்களுக்கு ஒளியை கொடுக்கின்ற சூரியனை விட, சுக்கிரனை விட, சந்திரனை விட நம் கண்ணுக்கு தெரிந்த 2 நவக்கிரகங்கள் சூரியனும் சந்திரனும். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இந்த குரு பகவான் நம்முடைய மனித வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய கதிர்வீச்சுக்களை தன்னகத்தே கொண்ட ஒரு முழு முதற் சுப கிரகமாக கருதப்படுகின்றார். அவ்வாறு கருதப்படுகின்ற இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி நம்முடைய தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டு ஆலயங்களில் அனுஷ்டானம் செய்யப்படுகின்ற வாக்கிய பஞ்சாங்க அமைப்பின்படி 13ஆம் தேதி நவம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டும், நம்முடைய வழக்கமாக நாம் பார்த்து வருகின்ற துல்லியத்தன்மை சற்று அதிகமாக கொண்ட திருக்கணித பஞ்சாங்க அமைப்பின்படி 20ஆம் தேதி நவம்பர் மாதம் இரவு 11:31 அளவிலும் குரு பகவான் தற்பொழுது இருக்கின்ற இந்த மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. இந்த குரு பெயர்ச்சி மற்ற குரு பெயர்ச்சிகளை காட்டிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்? குரு பகவான் நன்மைகளை கொடுக்கின்ற கிரகம். இப்போ நான் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் முதல்ல அதற்கு பலமாக இருக்க வேண்டும், நான் தகுதியாக இருக்க வேண்டும். கடந்த ஓராண்டுகளாக தன்னுடைய நீச ராசியில் நீசம் பெற்று சனி ராகுவினுடைய தொடர்பினால் முழுக்க பலவீனம் அடைந்து நாட்டுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு சரியில்லாத நல்ல பலனை கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் நாட்டையே புரட்டி போட்ட ஒரு குரு பெயர்ச்சியாக கடந்த குரு பெயர்ச்சி இருந்தது. அந்த அத்தனை அமைப்புகளையும் மீட்டு கொடுக்கக்கூடிய அளவில் உலக அளவிலாக இருந்தாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, இந்த குரு பெயர்ச்சியில் பலவீனம் அடைந்த குரு தற்பொழுது மீண்டும் பலம் பெறுகின்ற, கிட்டத்தட்ட உயிர்த்து எழுகின்ற ஒரு நிலை என்று கூட கூறலாம். ஏனென்றால் அந்த நிலையில்தான் குரு பகவான் கடந்த காலங்களில் இருந்தார். தற்பொழுது கும்பராசிக்கு பிரவேசிக்க இருக்கின்றார். உடனே குரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே பல்வேறு மக்களினுடைய முகத்தில் நாம் மகிழ்ச்சியை காண்பது வழக்கம். ஏன் அப்படின்னா, சனி பெயர்ச்சி நடந்தாலே அனைவரும் பயந்து விடுவார்கள். ஏன்னா நமக்கு 7:30 தொடங்கிருமோ, அஷ்டமம் தொடங்கிருமோ அந்த மாதிரி. ஆனால் ஒவ்வொரு குரு பெயர்ச்சியிலும் குரு பெயர்ச்சி நடந்த உடனே நமக்கு கல்யாணம் ஆகாதா, கல்யாண நேரம் கூடி வந்துருச்சா, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியாதா, சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் நடக்காதா, குழந்தை பேரு கிடைக்காதா என சுப விஷயங்களை நோக்கிய நம்முடைய மக்களின் பார்வை குரு பெயர்ச்சியில் இருக்குங்க. அப்பேற்பட்ட இந்த குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி நான் கூறிய இந்த 20ஆம் தேதி நவம்பர் மாதம் இரவு பொழுதில் உங்களுக்கு 11:31 இந்த குரு பகவான் பயிற்சியாக போகின்றார். கும்ப ராசிக்கு வருகின்ற எப்பொழுதுமே குருவினுடைய இருப்பை விட அவர் பார்க்கின்ற ராசிகளுக்கு பலம் அதிகம். அவர் 3 பார்வைகளை உடையவர். அந்த 3 பார்வைகளால் சில ராசிகளை பார்த்து சில பாவக அமைப்புகளை வலுப்படுத்த போகின்றார். இந்த குரு பெயர்ச்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக மிக உயர்ந்த உன்னத நிலையையும், இங்க பாருங்க, குரு பகவான் கெடுத்தாலும் கூட கெட்டாலும் மேன்மக்களே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சனி அடித்தால் இரத்த காயம், ஆனால் குரு அடித்தால் ஊமை காயம். பெரிதாக எந்த ஒரு ராசிக்கும் அவர் கெடுதல் செய்ய மாட்டார். குருவினால் ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றாலும் கூட அது கௌரவமான கெடுதல் என்பதனால் குரு பகவானினுடைய பெயர்ச்சியில் யாரும் எந்த விதமான பயமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குரு பகவான் மஞ்சள் நிற கதிர்வீச்சுக்கு அதிபதியாக வருகின்றவர். நம்முடைய தமிழகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் தென்குடி திட்டை, தஞ்சை மாவட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய தென்குடி திட்டை என்பதே குரு பகவானினுடைய நேரடி ஸ்தலமாகும். அப்போ ஆலங்குடிங்க ஐயா,
ஆலங்குடி என்பது குரு பகவானினுடைய குருநாதராகிய தட்சிணாமூர்த்தியினுடைய நவக்கிரக ஸ்தலங்களில் ஒன்று. ஆகையினால் தென்குடி திட்டைக்கு அருகாமையில் இருப்பவர்கள் அந்த ஆலயங்களில் இந்த குரு பெயர்ச்சி நாளன்று 20ஆம் தேதி போகலாம். சரி, இப்போ ஒரு சந்தேகம் வந்துடும், வாக்கியப்படி நடக்கின்ற 13ஆம் தேதி போவதா இல்லை 20ஆம் தேதி போவதா? எப்பொழுதுமே கிரகங்களினுடைய துல்லிய தன்மையை பொறுத்தே தற்பொழுது திருக்கணிதம் எல்லா இடத்திலும் மாறி வந்துகிட்டு இருக்கு. தற்பொழுது அந்த அமைப்பின்படி தமிழகத்திலும் கூடிய விரைவில் மாற்றப்படும் என நானும் நம்புகின்றேன். 20ஆம் தேதி குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற அவரவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்தலத்திற்கும் சென்று வருவது பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பரிகாரமாகவே அமையும். இந்த குரு பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகங்களை அளிக்கப் போகின்றது, அதில் நீங்களும் ஒருவரா? உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்னலாம் தரப்போகின்றது? நாம் கூறுகின்ற இடங்களில் இங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னு நம்ம எதை சுட்டி காட்டி அடிக்கோடிட்டு காட்டுகின்றோமோ அங்கெல்லாம் உங்களுடைய உழைப்பை நீங்கள் போடலாம், தாராளமாக இறங்கி வேலை செய்யலாம். ஏன் அப்படின்னா, நல்ல காலம் எப்பொழுது கிரகங்கள் கொடுக்கின்றனோ அந்த காலத்தில் உழைத்து நாம் முன்னேற வேண்டும். சாதகமற்ற இடம்னு எந்த இடங்களை நாம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றோமோ அந்த இடங்களில் பெரிய முயற்சியை போட வேண்டாம். அங்கிருந்து சற்று விலகி இருப்பதும் கவனமாக இருப்பதும் இந்த குரு பெயர்ச்சி நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நீங்கள் எங்கே உழைப்பை போட வேண்டும், எங்கே உழைப்பை போட்டு விரயம் செய்ய வேண்டாம் என்பதனை சுட்டி காட்டுவதற்காகவே இந்த குரு பெயர்ச்சி. ஆகையினால் நாம் உங்களுக்கு நல்ல பலன்கள், நம்முடைய போக்கே நல்ல பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள், பரிகாரங்கள், இந்த 3 அமைப்புகளை பின்தொடர்ந்து தான் இருக்கும். ஆகையினால் எங்கெல்லாம் உழைப்பை போட வேண்டாம் என்று சொல்லுகிறோமோ அங்கிருந்து விலகியும் ஒரு சில ராசிகளுக்கு பரிகாரங்கள் மூலயமாக அந்த தீய பலன்களையும் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த பரிகாரங்களையும் செய்வதன் மூலம் இந்த குரு பெயர்ச்சியை அடுத்த ஓராண்டுகளுக்கு, இதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வழக்கமாக ஒரு ராசியில் ஓராண்டு காலம் இந்த குரு பகவான் இருப்பார். ஆனால் தற்பொழுது அரிதாக வெறும் 5 மாதம்தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள். தற்பொழுது பெயர்ச்சியாகின்ற இந்த குரு பகவான் 2022 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை மட்டுமே கும்பராசியில் நிலைபெறப் போகின்றார். அதனை அடுத்து அதிசாரமாக மீனராசிக்கு செல்லுகின்ற குரு பகவான், பொதுவாக குரு அதிசாரமாக போவாருங்க, ஆனால் திரும்ப அடுத்த ராசிக்கு வந்துடுவார். ஆனால் தற்பொழுது வரப்போவதில்லை. தற்பொழுது நாம் கூறுகின்ற இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் அடுத்த 5 மாதத்திற்கு மட்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளவும். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்னென்னலாம் தரப்போகின்றார் வாங்க பார்த்துருவோம். மகர ராசி என்பர்களே, மகர ராசியினை பொறுத்தவரை தற்பொழுது குரு பகவான் ஜென்ம குரு அமைப்புகளில் இருந்து விலகி சாதகமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு குரு போகிறாருங்க. இந்த காலகட்டம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்காரர்கள், அதிலும் குறிப்பாக உத்திராடம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் தற்பொழுது இருந்து வருகின்றீர்கள் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜென்ம சனி, கடந்த ஒரு வருடம் முழுக்க ஜென்ம குருவாக குரு பகவான் ஜென்ம ராசிதனில் மகரத்தில் வீற்றிருந்தார். ராசியிலேயே ஒரு நீச கிரகம், அதுவும் இந்த ராசிக்கு 3 குடையவர் விரையாதிபதி ராசியிலேயே இருக்கார். ஜென்ம சனி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அமைப்பு கடுமையாக மகர ராசிக்காரர்களை ஒரு பக்கம் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி அதை கொடுக்குமா இதை கொடுக்குமா அப்படிங்கிறதுக்கு பதிலாக முதல்ல துன்பங்களை குறைக்கும். அது பெரிய பாசிட்டிவான பலன்கள். தினமும் போட்டு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அடிக்கலைன்னா அவன் சந்தோஷப்படுவானா பட மாட்டானா? அதையே அவன் தீபாவளியாக கொண்டாடுவாங்க. அந்த அளவிற்கு தற்பொழுது நடக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% விடுதலை கொடுக்கின்ற ஒரு குரு பெயர்ச்சியாக முதல்ல அமையும். அப்புறம் அந்த குரு பெயர்ச்சி என்ன நடக்கும் அப்படிலாம் பார்ப்போம். சரி, தற்பொழுது ஜென்ம ராசியிலிருந்து ஜென்ம ராசியிலேயே சனி பகவான், ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து வேலை தொழில் மட்டும் இல்லைங்க, சர்வத்தையும் ஒடுக்குகின்ற ஒரு அமைப்புகளில் தான் உங்களுக்கு இருந்தாங்க. எதை தொட்டால் நீங்களே தைரியம் இழந்து இதை பண்ணாதாகும், அதை பண்ணால் இதாகும், நீங்களே கிட்டத்தட்ட பாதி பேர் ஜோதிடராக மாறிட்டு இருப்பீங்க. ஏன் எப்போ நல்ல காலம் பிறக்கும் அப்போ நல்ல காலம் பிறக்குன்னு கடந்த ஒரு 2 வருடங்களாக ஜோதிடத்தை அப்படியும் இப்படியுமாக, அவர் இதை சொன்னார் இது நடக்குதா, இந்த அம்மா இதை சொன்னாங்க அது நடக்குதான்னு எல்லா ஜோதிடர்களுடைய ஜோதிட கருத்துக்களையும் ஃபாலோ பண்ணி நீங்களே குட்டி ஜோசியர் ஆகிட்டு இருப்பீங்க. அந்த அளவிற்கு கடுமையான மன அழுத்தத்திற்குள்ளாக தற்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற மகர ராசி அன்பர்களே, தற்பொழுது உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து குரு பகவான் விலகுகின்றார். அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி. 2ஆம் பாவகத்திற்கு வருகின்ற இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் பாவகத்தையும், 7ஆம் பார்வையாக 8ஆம் பாவகத்தையும், 9ஆம் பார்வையாக 10ஆம் பாவகத்தையும் பார்க்க போகின்றார். முதல்ல இங்கே வருகின்ற குரு பகவானால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதை முதல்ல பார்த்துருவோம். எது கிடைக்குதோ இல்லையோ ஒரு வேலை கிடைக்குங்க. ஜென்ம சனி நடக்குது, நடந்துக்கிட்டு போகட்டும், தகுதி குறைவான வேலை கிடைக்கும். அதான் விஷயம். என்ன சார் வேலை கிடைக்கணும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தீங்க, கூடவே தகுதி குறைவுன்னு ஒரு புள்ளியை வச்சுட்டீங்களே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து ஒரு படி முன்னேற்றம் அடைவது மிக சிறப்பான யோகம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு யோகங்கிறது 100 ரூபாய் சம்பாதிக்கிறது, உங்களுக்கு யோகங்கிறது 30 ரூபாய் சம்பாதிக்கிறது. ஏன் நிலை வேறு.
உயரத்தில் இருக்கிறவன் ஒரு படி முன்னேற்றங்கிறது மேலே இடத்துக்கு போகிறது, தரையில் இருக்கிறவன் ஒரு படி முன்னேற்றங்கிறது உட்கார்றது. ஆகையினால் தற்பொழுது ஒரு படி முன்னேற்றமான வேலைக்கு செல்லுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கலனாலும் சம்பளம் குறைவான வேலை, எம்ஏ படிச்சுட்டு ஒரு 10வது படித்த வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி கொஞ்சம் தகுதி குறைவான அமைப்புகளில் வேலை கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. ஏற்கனவே நான் வேலையில் தான் சார் இருக்கேன், நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லைனா ஒரு நிரந்தர வேலையில் தான் இருக்கேன் தனியாரில் கூட அப்படின்னு வேலையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த வேலையில் ஓரளவிற்கு பணிச்சுமை, நல்லா கேட்டுங்க, ஓரளவிற்கு பணிச்சுமை குறைகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு விளங்கப் போகின்றது. உயர் அதிகாரியிடம் இருந்து வந்த சில பிரச்சனைகள், பிணக்குகள், அவங்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த முட்டிக்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் அப்படி விலகி போகின்ற ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் விளங்கப் போகின்றது. ஸோ தொழில் வேலையில் இருந்து வந்த சுணக்கங்கள் குறைகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விலகுகின்றது. வேலையிலிருந்து நல்ல வருமானம், உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற, கடுமையான உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. குறிப்பாக உத்திராடம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு, திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான உழைப்பிற்கு பிறகு வருமானம். அந்த மாதிரி மகர ராசியை பொறுத்தவரை உழைப்புன்னு இந்த காலகட்டம் முழுக்கவும் உழைப்பு மட்டுமே போடுங்க, பிரதிபலன் இல்லாமல் உழைங்க. அந்த உழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை பெற்று தந்தே தீரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில் கடுமையான உழைப்பிற்கு பிறகு நல்ல வருமானம் கிடைக்கும், பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. ஜென்ம சனி போய்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளலாம், இல்லை இடமாற்றத்தோடு பதவி உயர்வு கிடைக்கலாமே தவிர பதவி உயர்வு கிடைக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் தற்பொழுது இருக்கின்ற நிலையிலிருந்து ஒரு படி கூடுதலான முன்னேற்றம் பெறுகின்ற நிலைக்கு நிச்சயமாக போவீர்கள், பயம் கொள்ள வேண்டாம். கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பேர் கெட்டு போச்சோ, அவர் அப்படிப்பா இப்படிப்பான வீண் பழிகள் விழுந்ததோ அந்த பழிகள் விலகி நல்ல பெயர் பெறுகின்ற காலகட்டமாக, அதுதாங்க ரொம்ப முக்கியம். 30 வருஷமாக கட்டி காத்த பேர் சார், இப்படிங்கிற நேரத்தில் பொசுக்குன்னு மீடியா முடிச்சுட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் அப்படின்னு யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கின்றவர்களுக்கு அந்த பெயர் மீண்டும் கிடைக்கின்ற, பெயர் வளர்கின்ற, பெயர் பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. சிலருக்கு பட்டங்கள் பெறுகின்ற காலகட்டமாக, அரசியல்வாதிகளாக இருக்கலாம், திடீர்னு கூப்பிட்டு ஆச்சாரியா பட்டம் கொடுக்கலாம், டாக்டர் பட்டம் கொடுக்கலாம், அந்த மாதிரி கௌரவ பட்டங்கள் கிடைக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றதுங்க. இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தொழில் இருந்து வந்த மந்த தன்மைகள் விலகும், சுணக்கங்கள் விலகும், தொழில் ரீதியாக இருந்து வந்த போட்டிகள் குறைந்து தொழிலில் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸை அப்படி அதிகப்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக வியாபாரம் செய்கிறவங்க, ஹோன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தொழிலில் வாங்கி கொண்டிருக்கின்ற அடிகள் குறைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்க போகுதுங்க. ஆகையினால தொழில் வேலை இந்த 2 அமைப்புகளுமே நம்ம முன்னோர் சொல்லி வச்சுட்டு போன மாதிரி கர்மமே கண்ணாய் இருப்பது தலை சிறந்த ஒரு உயரத்துக்கு உங்களை நிச்சயமாக கொண்டு போகும். ஜென்ம சனி எந்த சனி நடந்தாலும் அந்த அளவிற்கு உயரங்களை அடைய போகின்ற, தொழில் ரீதியான சாதனைகள் புரிகின்ற ஒரு காலகட்டமாக மகர ராசிக்கு இந்த காலகட்டம் விளங்கப் போகின்றது. கையில் நல்ல பண வரவு இருந்து கொண்டே இருக்கின்ற காலகட்டம், பண புழக்கத்தோடவே இருப்பீங்க. பாக்கெட்டில் எப்போ கை விட்டாலும் ஒரு 500 ரூபா நோட்டாவது மினிமம் இருக்கும். அந்த அளவிற்கு கையில் கடந்த காலங்களில் ஒன்றுமே இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஆன்மீகத்தில் இருந்திருப்பீங்க, நிறைய பேர் உங்களை ஏமாற்றிட்டு போயிருந்திருப்போம். இப்போ அப்படி இல்லை, சுதாரிச்சுக்குவீங்க. சரிங்களா? வாங்குற அடி குறைய போகுது. 10 அடி வாங்கிட்டு இருந்தவங்க இனிமேல் 5 அடி தான் வாங்க போகிறீங்க. அந்த அளவுக்கு அடிகள் குறைகின்ற காலகட்டம், கையில் நல்ல பண புழக்கம் இருக்கின்ற காலகட்டம், குடும்பத்திற்குள்ளாக ஒரு மன மகிழ்ச்சி. இது வரைக்கும் அந்த அம்மா கிழக்க பார்த்து உட்காந்தா நீங்கள் மேற்க பார்த்து உட்காருவீங்க, பிள்ளைங்க 2 பேரும் வடக்கு தெற்க பார்த்து உட்காந்துருப்பாங்க. ஆளுக்கு ஒரு மூலையாக உட்காந்துக்கிட்டு இது என்ன வீடா இல்லை சுடுகாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குடும்பத்தில் ஒரு வெறுமை காணப்பட்டிருக்கும். எல்லாமே மாறி 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 அடி மேலே அடினா எங்கே சார் நாங்கள் போகிறது அப்படிங்கிற அளவுக்கு குடும்பமே கொஞ்சம் பின்னடைவான காலகட்டத்தில் இருந்ததுங்க. ஆனால் அந்த அமைப்புகள் எல்லாம் படிப்படியாக விலகி பரவாயில்லப்பா அப்படின்னு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கொஞ்சம் புன்னகைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவது இனிமேல் பிறக்கும். அந்த அளவிற்கு குடும்பத்தில் ஒரு சுபம் ஓங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. வருமானமே இல்லாமல், சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் சும்மா உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கான், படித்து முடிச்சு 5 வருஷம் ஆகுது, ஒரு உருப்படியாக ஒரு வேலைக்கு போகலன்னு பல பேர் நம்முடைய காதுக்கு அது கேட்கிற மாதிரியே திட்டியிருப்பாங்க. அதெல்லாம் விலகி உங்களுடைய அவமான அமைப்புகள்லாம் குறைந்து
சல்லி காசு சம்பாதிக்காதவங்க கூட இப்போ ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்க போகின்ற நிலைமைக்கு உயரப் போகிறீங்க. அந்த அளவிற்கு முன்னேற்றம் பெறப்போகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. வேலையிலலாம் இருக்கேன் சார், திருமணம் தான் சார் ஆகலை, இன்னும் நானும் பார்க்காத பொண்ணு இல்லை, ஏறாத கோயில் இல்லை, பரிகாரம் பண்ண என்ன பண்ணி ஒன்றும் வேலைக்கு ஆகலை. உங்கள் ஜாதகம் கொஞ்சம் ஒத்துழைச்சா போதும் இந்த காலகட்டம் திருமணத்தை பண்ணி வச்சுட்டு போயிடுவார் குரு. அந்த மாதிரியான ஒரு குருவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விளங்க போகின்றார். இந்த குரு பயிற்சி திருமணத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான குரு பயிற்சியாக திருமணத்திற்கான காலம் வந்து விட்டதுங்க. தாராளமாக பொண்ணை பார்க்கலாம், மாப்பிள்ளையை பார்க்கலாம். திருமணத்திற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது. ஆகையினால் திருமண அமைப்புகளை தாராளமாக கையில் எடுங்கள். அது மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம். உங்களுடைய வாக்கு, எந்த வாக்கெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் கொடுத்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சோம், அந்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு விளங்குகின்றது. ஆகையினால் மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினை பொறுத்தவரை கடுமையான உடல் உழைப்பை போட்டு வேலை செய்பவர்களுக்கு இது நல்லபடியான முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காலகட்டங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த காலகட்டத்தில் யாருக்கு திருமணம் ஆகுதோ மகர ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி யோகம் கொழிக்க போகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற பெண் வழியாக நல்ல வரதட்சணை கிடைக்கும். வரதட்சணைங்கிறதே தப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம். சரிங்களா? குடும்பத்தில் யாரெல்லாம் பிரிஞ்சு போகலான்னு இருந்தீங்களோ, கணவன் மனைவிக்கிடையே கடந்த காலங்களில் அடிதடியெல்லாம் நடந்து என்னென்னவோ ஆயிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு, அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்துக்காகவாது, ஒரு குழந்தை ஆயிடுச்சு, குடும்பம் ஆயிடுச்சு, வெட்டுட்டு போனால் அவமானம் ஆயிரும், நல்லா வாழ்ந்த குடும்பம் பேர் கெட்டு போயிருங்கிறதுக்காகவாது சகிச்சுட்டுக்காவது உங்களுடைய குடும்பம் பிரியாமல் பார்த்துக்கோங்க இந்த குரு பெயர்ச்சி. ஆகையினால பிரிந்து போக இருந்த குடும்பங்களை கூட மீண்டும் சேர்த்து வைக்கின்ற ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி விளங்கப் போகின்றது. ஒரு சிலருக்கெல்லாம் தூர இட மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்கப் போகின்றது. இந்த திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி திடீர்னு எதிர்பாராத இடங்கள்லேருந்து ஏதேனும் உதவிகள் கிடைப்பது, எதிர்பாராத இடங்கள்லேருந்து பண வரவுகள் வருவதுன்னு திடீர் சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு குருபெயர்ச்சியாக இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு விளங்கப் போகின்றதுங்க. தகவல் பரிமாற்றும் தொழிலில் இருப்பவர்கள், செய்தித்தாள், மீடியா, சினிமா, ஒரு செய்தியை ஒரு இடத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு பரப்பக்கூடிய ஊடகங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி, அந்த இடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, அந்த மாதிரியான காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் விளங்குதுங்க. ஆகையினால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன். லாட்ரி சீட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, அதிர்ஷ்டம் அடிக்குதான்னு பாருங்கள். அந்த அளவிற்கு ஒரு பொன்னான காலகட்டம். ஸோ திருமண அமைப்புகள்லேருந்து, பணவரவிலிருந்து, வேலை அமைப்புகள்லேருந்து எல்லாமே நன்றாக இருக்கின்ற காலகட்டம். படிக்கிற பசங்க கொஞ்சம் படிப்பில் சோம்பல் தனத்தை விளக்க வேண்டியது மிக மிக அவசியம். என்னதான் குரு 2ல் இருக்கார், டீச்சர் மார்க்கை போட்டுருவாங்க அப்படின்னாலும் நீங்கள் சோம்பலை 10 மணிக்கு எழுந்து சூரியன் உதிச்சிட்டுச்சான்னு கேட்பீங்க. அந்த அளவிற்கு மகா சோம்பேறிகளாக மாற்றுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு நீச்சத்தன்மையிலிருந்து விலகி இருக்கின்றார். இந்த டெஸ்ட் டியூப் பேபி இதுக்கெல்லாம் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் தற்பொழுது மருத்துவத்தை நாடலாம். மருத்துவ உதவியோடு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குவதனால் தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் உங்களோட பாசிட்டிவ் சைட்ஸுங்க. சரி, கவனமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இடங்கள் இருக்குது. 2ல் குரு இருந்தாலும் நிறைய இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன், அதை விட மற்ற ஏனைய 2 வருட கிரகங்களும் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்தாக வேண்டும். குரு மட்டும் ஒரு வருஷம் ஃபுல்லாக பலன் தர மாட்டார், இவங்களும் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்த 5 மாதங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசியில் சனி இருக்கார். என்னதான் குரு வரவை கொடுத்தாலும் அதை தக்க வைக்க அவர் விடமாட்டார். என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு செலவை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 8ஐயும் குரு பார்க்குறார், அது மருத்துவ செலவாக கூட இருக்கலாம். ஆகையினால தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறத மிக மிக முக்கியமாக புரிஞ்சு வச்சுக்கணும். அதிலும் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்வை நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது அகலக்கால் வச்சிடக்கூடாது. அகலக்கால் வச்சிங்கன்னா எந்த குருவாலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஆகையினால திடீர் முடிவெடுத்து அதை பண்ணுறது, திடீர் முடிவெடுத்து இதை மாற்றுறது அப்படின்னு இந்த திடீர் முடிவால் வருகின்ற விபரீதங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பார்த்துக்குங்க. திடீர்னு அவசரப்பட்டு யாருடைய ஆலோசனையும் முன் யோசனையும் இன்றி ஒரு முடிவை எடுத்தீர்கள் என்றால் அது அகல பாதாளத்தில் தள்ளிவிடும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பயமுறுத்துவதற்காக இல்லை, அப்படி சொன்னாவது அந்த முடிவை எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலின் பேரில் தான் நான் கூறுகின்றேன். அதே நேரத்தில் 5ஆம் பாவகத்தில் இருக்கின்ற ராகு இந்த காதலிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத சில விஷயங்களில் ஈடுபட வைப்பார். பருவ வயதில் இருக்கின்றவர்களுக்கு அந்த எண்ண ஓட்டங்களை கொடுப்பார். தவறாக தடுமாற்றம் அடைவது, இந்த பருவ வயதில் இருக்கின்றவர்கள் தடம் மாறுவதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். ஜென்ம ராசியில் சனி, மனதை குறிக்கின்ற பாவகத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கூறுகின்ற ராகு காதல்ங்கிற பேரில் ஊழல்களை செய்ய வைப்பார்.
நட்புங்கிற பேரில் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ளாக தள்ளுவார். ஆகையினால் வீட்டில் ஒரு மகர ராசிக்கார குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பக்குவமாக இன்ன வயதில் இப்படி இதெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் வெளியே சென்று வருகின்ற பொழுது அடக்க ஒடுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக செய்ய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்ற தொழில் முன்னேற்றம் அடையுமே தவிர புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆகையினால் புதிதாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மகர ராசிக்கு இது குரு 2 வந்தாலும் அவ்வளவிற்கு சிறப்பு கொடுக்கின்ற அல்லது அதை அனுபவிக்கின்ற அமைப்பு உங்களுக்கு இல்லை என்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காதல் அமைப்புகளில் இருக்கின்றவர்களுக்கு அந்த காதல் சற்று பிரிகின்ற அமைப்பும் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதனை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எதிலும் ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 3 முறை 4 முறை யோசித்து வைக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதனை மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சனிக்கிழமையில் நீங்கள் பிறந்தது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். சனிக்கிழமையில் காலையில் 6 முதல் 7 மணிக்குள்ளாக எழுந்து குளிச்சு முடிச்சு சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற சிவ ஆலயத்தில், அது எந்த இடமாக வேண்டாலும் இருக்கலாம். ஏன்னா சிவலிங்கம் அப்படிங்கிறது சூரிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. சூரியனுடைய ஆதிக்க பெற்ற இடம் சிவன் கோயில். சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். 6 மணி அதிலிருந்து 7 மணிக்குள்ள சனிக்கிழமையில், அதை சனி ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதில் பைரவர் வழிபாடு, குறிப்பாக பைரவரே மூலவராக இருக்கக்கூடிய சன்னிதானங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்குமானால் பைரவரை சரணாகதி அடைவதோ இல்லைனா ஒரு குருவை, அது எந்த குருவாக வேணாலும் இருக்கலாம், மனிதராய் பிறந்து இந்த மண்ணில் வாழ்ந்து தெய்வமாய் உயர்ந்து இறந்தவர்கள், ராகவேந்திரா, ரமண மகரிஷி, மகா பெரியவா, சாய்பாபா, இந்த மாதிரி மனிதராய் நம்மோடு வாழ்ந்து நம்மை பிரிந்து தெய்வமானவர்களை அவர்களை குருவாய் ஏற்றுக்கொண்டு அவர்களை சரணாகதி அடைவது, இது 2 தாங்க தலை சிறந்த பரிகாரம். இந்த பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலமாக மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக துன்பங்களை குறைத்து கொண்டு வாழ்வின் அடுத்த கட்ட உயரத்தை அடைய வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நானும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.